ஷூ அத மறந்துட்டனே. என்னங்க என்னடி காலங்கத்துல டாக்குமெண்ட் கைமா எங்க கிளம்பிட்டீங்க? ஏய் வாயை கழுவு. காலையில எங்க போறோம் ஏது போறோம் கேட்டுக்கிட்டு வா போய் தண்ணி எடுத்துட்டு வா கேள்வி. என்னங்க கர்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். நீங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்களேன். ஏய் எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. என்னங்க நீங்க உங்களையே அண்ணன் அண்ணன்னு சுத்தி வந்தவன். அவனை நேர்ல போய் நீங்க பார்க்கலன்னா கூட போன்லயாவது விசாரிக்கலாம் இல்லையாங்க? ஆஸ்பத்திரிக்கு தேவையான பணத்தை கொடுத்தாச்சு. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாடா. போலாமே. ஐயோ, இந்துவோட வீட்டை அவளுக்கே தெரியாம மாமா விற்கிறதுக்கு பிளான் போடுறாரே. இதை இந்து கிட்ட சொல்லலாமா வேணாமா? இப்போ என்ன பண்றது? ஹலோ, நான் சுகுணா பேசுறேன். சொல்லுங்கக்கா. நீங்க என்ன ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்க்கா? என் மாமா உன் வீட்டை உனக்கே தெரியாம வேற யாருக்கோ விலை பேசியிருக்காரு. இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு விக்கிறாங்க. இத அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். எனக்கு இதை கேட்டதுல இருந்து என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அந்த வீடு உனக்கு எவ்வளவு முக்கியம்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்க. அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் எப்படியாவது அதை தடுத்துரு. இல்லன்னா அந்த வீடு உனக்கு கிடைக்காது. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். நான் போய் என்னன்னு பாக்குறேன். சார், டாக்குமெண்ட் ரெடி. செக் பண்ணிக்க சொல்லலாம்ல? கொடுங்க. அண்ணே, டாக்குமெண்ட் ரெடி. ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம்ண்ணே. இந்தாங்க.
ஹலோ சொல்லு இந்து. அக்கா, இன்னைக்கு அர்ஜென்ட்டா உன்னை மீட் பண்ணணும். நீ கொஞ்சம் நம்ம பாண்டியோட மெக்கானிக் ஷெட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வர முடியுமா? சரி ஓகே, நான் வரேன். சரிக்கா. ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. கடவுள் ஏற்கனவே நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு. இந்து, என்னன்னு சொல்லுடி. நம்ம சீட்டு போட்டிருந்தோம்ல மூர்த்தி, உனக்கு தெரியும்ல? ஆமா, நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடினானே அவன் தானே? அந்த மூர்த்தி தான். அந்த ஆளை எனக்கு எதர்ச்சியா பார்த்தேன், ஆனா பிடிக்க முடியல அவனை. இப்ப அவனை பிடிச்சோனா நம்ம பணத்தை அவன் கிட்ட இருந்து வாங்கி இவங்க கிட்ட கொடுத்துடலாம். டேய், நேத்து பார்த்தேன்னு சொல்றேன், இன்னைக்கு அந்த ஆளை போய் எங்கேன்னு தேடுவேன். ஆமா, அதுக்கு தான் நான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். உங்க எல்லாரோட ஹெல்ப்பும் இருந்துச்சுன்னா நாம கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கிடலாம். சரி, இப்ப என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. ஏய் இந்து, அவனை பத்தி ஏதாவது க்ளூ இருக்கா? ஆமாக்கா, நேத்து அவன் ஓட்டிட்டு போன காரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. அந்த வண்டி ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் விசாரிச்சா ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைக்கும். அதுக்கு முதல்ல அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் எடுக்கணும். அக்கா, இ வாகன்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல அந்த வண்டியோட நம்பரை போட்டோம்னா அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துடலாம். ஆமாமா, பாருங்க, சீக்கிரம் பாருங்க.